மாயா, ஏன் மாயா, நீ தான் ஒரு லாயர் ஆச்சே, இதுக்கு ஏதாவது வழி இருக்கான்னு யோசிச்சியா? இது வீண் பழின்னு நிரூபிக்க ஒரே ஒரு வழிதான் இருக்கு. என்ன வழி? டிஎன்ஏ டெஸ்ட். பெரியப்பாவுக்கும் ஜீவாவுக்கும் பிளட் சாம்பிள் எடுத்து டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கு கொடுத்தோம்னா அவன் பெரியப்பாவோட புள்ளையா இல்லையான்னு தெரிஞ்சிடும். அப்படி தெரிஞ்சிட்டா அவன் புள்ள என்ன உரிமை கொண்டாட முடியாது. அதுக்கப்புறம் இந்த வழக்கு நடக்க வேண்டிய அவசியமே இல்லாம போயிடும்ல. நம்ம இதை பத்தி மாமாட்ட பேசலாமா? இப்ப வேண்டாம் சீனு. பஞ்சாயத்துலேயே டாக்டர் வர வச்சு சாம்பிள் எடுத்துடலாம். அங்க மாமா இதெல்லாம் வேண்டான்னு சொல்லிட்டாருன்னா? அப்படி சொல்ல மாட்டாரு. அவரு தான் பையன் இல்லைன்னு நிரூபிக்கணும்னு தான் நினைப்பாரு. அப்படி நிரூபிச்சிட்டா அவர் மனசுல இருக்கிற அந்த ரகசியத்தை பத்தி யாரும் பேச போறதில்ல. நீ சொல்றதான் கரெக்ட் மாயா. ஜீவா மாமாவோட புள்ள இல்லைன்னு நிரூபிச்சிட்டா அந்த புவனா ஆட்டம் கண்டுடுவா. மாமாவும் இந்த பிரச்சனையில இருந்து விடுபட்டுடுவாரு. ஜீவா மேடம், என்னமோ எல்லாத்தையும் நானே பாத்துக்கிறேன் இங்க இருந்து போறேன்னு சொன்ன, அப்படி போற ஐடியா இருக்கா? ஐயோ, அந்த மணின்ற ஆளு என் கைய புடிச்சான் பாரு, எலும்பே நுறுங்கின மாதிரி ஆயிடுச்சு. கத்தி மட்டும் குத்தி இருந்தா ஒரே சொல்ல கதை முடிஞ்சிருக்கும். மேடம், நான் உங்களை நம்புறேன் மேடம். அப்புறம் மத்ததெல்லாம் அப்புறம் பேசலாம், பசிக்குது. மீனா, சாப்பாடு எடுத்து வை. அண்ணே, இது வரைக்கும் நான் உனக்கு சரி சமமா உட்காந்தது கூட கிடையாதுண்ணே. நீ ஒரு வார்த்தை சொல்லி அதை என்னைக்காவது நான் மறுத்து பேசியிருக்கேனா? ஆனா இன்னைக்கு ஒட்டுமொத்த ஊரே பாக்குற மத்தியில உங்களை நிக்க வச்சு உங்க முன்னாடிலாம் உட்காந்துருக்கு நினைக்காது. உங்க முன்னாடிலாம் என்னைக்காவது உட்காந்துருக்கு நானே. ஐயோ, உங்க முன்னாடி உட்காந்து உங்களையே கேள்வி கேட்கிற மாதிரி. ஐயோ சிவராமா, சிவராமா. ஐயோ, வீட்டுல அன்னைக்காக பேசுறேன்னு சொல்லிட்டு இது வரைக்கும் பேசுனதே இல்லையே, உன்னையவே எழுத்து பேசிட்டேனே. ஐயோ அண்ணா, என் நெஞ்ச வெடிக்கிற மாதிரி இருக்குண்ணே. என்னால தாங்க முடியலண்ணே, என்னால தாங்க முடியல. அந்த ஜீவாவை சமாதானமா பேசி கூட்டிட்டு வரலான்னு தான் மச்சான் போனேன். அந்த புவனாவும் அவளோட அண்ணனும் அவனை தூண்டி விட்டு ஜானகி தங்கச்சியவே தப்பா பேசலாம் மச்சான். என்ன விட்டுருந்தா என்ன அப்படியே சுருகி இருப்பேன். போலீஸ்காரங்க வந்து தடுத்துட்டாங்க. இல்லைன்னா அவனை குத்திட்டு இந்நேரம் நான் லாக்கப்ல இருந்திருக்கணும். ஆனா தங்கச்சியும் மாயாவும் வந்து காப்பாத்திட்டாங்க. நீங்க ஏன் மாமா தனியா போனீங்க? என்னை மட்டும் கூட்டிட்டு போயிருந்தீங்கன்னு வைங்க, அப்படியே அவன் கதையை முடிச்சு போட்டு வந்திருப்பேன் மாமா. இந்நேரம் முடிச்சுட்டு வந்து நான் பஞ்சாயத்துல நின்றுப்பேன் மாமா. அதனாலதான் மச்சான் தனியா போனேன். ஐயோ ஏன் மச்சான், நான் ஒருத்தன் தனியா போனா பத்தாதா உங்களையும் வேற சேர்த்து உள்ள கூட்டிட்டு போகணுமா? அவனை கொண்டுட்டா நம்ம குடும்பம் நிம்மதியா இருக்கும்னு நினைச்சேன். ஆனா அவன் தப்பிச்சிட்டான். அட என்ன மாமா, நீங்க என்ன கூட்டிட்டு போயிருந்தீங்கன்னா எனக்கு கதை. என்ன மாமா, உங்களுக்கு வயிறு வீங்கி இருக்குது? மச்சான் அதெல்லாம் ஒண்ணு இல்ல மச்சான். ஐயோ மாமா, மச்சான் எவ்வளவு பெருசு. ஓ, பாதி அசுட்டு வந்துட்டீங்களா? ஆனா பெரிய மனுஷன் உங்களை பார்த்தா குடிச்ச மாதிரியே தெரியலையா மாமா? எவ்வளவு அடிச்சாலும் ஏற மாட்டேங்குது மச்சான். அந்த பயல நினைச்சா அப்படியே எனக்கு கோபம் கிர்ருன்னு மேல ஏறி அடிச்ச சரக்கெல்லாம் அப்படியே இறங்கிருது. அதனாலதான் சரிங்க மச்சான், இங்கேயே உட்காருங்க, ரெண்டையும் கலந்தே அடிப்போம். ஐயோ மாமா வேண்டாம், நீங்க என்ன பார்த்த மாதிரியே நாம சரக்கு அடிக்கிறத யாராவது பாத்துட போறாங்க. வாங்க அப்படி போ, வாங்க வாங்க. ஓ, அதுக்காகத்தான் ஜூஸ் பாட்டில்ல கலந்து எடுத்துட்டு வந்திருக்கீங்களா? சரி வாங்க வாங்க போலாம். பெரிய மச்சானை பத்தி எனக்கு நல்லா தெரியும் மச்சான். அவர் வாயை திறக்க மாட்டாரு. ஐயோ மாமா, அண்ணன் மட்டும் வாயை திறக்கலன்னா அப்புறம் அந்த பஞ்சாயத்துல நான் தீர்ப்பு சொல்ல வேண்டியது வருமே. ஐயோ என்னால முடியாது மாமா, என்னால முடியவே முடியாது. மச்சான் என்னங்க? பால்.
நீங்க எதுவுமே சாப்பிடல. அங்க போய் இந்த பாலையாவது குடிங்க. நீ சாப்பிட்டியா? என்னால எல்லாருக்கும் கஷ்டம் இல்ல ஜானகி. ஐயோ, அப்படிலாம் சொல்லாதீங்க. மீதி அவ்வளவுதான். பாலை குடிங்க. ஏன் ஜானகி, என்னால பத்மா பார்வதின்னு வீட்டில் இருக்கிறவங்களே சந்தேகப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா இதுவரைக்கும் நீ எனக்கு ஆதரவா தான் பேசிக்கிட்டு இருக்க. என்கிட்ட மறைக்காம சொல்லு. என்னங்க சொல்லணும்? என் மேல உனக்கு துளி கூட சந்தேகம் வரலையா? என்னங்க இப்படி கேக்குறீங்க? இல்ல, உன்னையா அறியாம உன்னோட ஆழ் மனசுல நான் தப்பு பண்ணிருப்பேனோன்னு தோணிருக்கோம்ல? என்னங்க, எனக்கு அப்படி ஒரு எண்ணம் வரும்னு நீங்க நினைக்கிறீங்களா? எனக்குமே அப்படி ஒரு நினைப்பு வந்திருந்தா இத்தனை காலமா நம்ம அந்யோன்யமா தம்பதிகளா வாழ்ந்ததுல அர்த்தமே இல்லைங்க. உங்களை சந்தேகப்பட்டேனா எனக்கு ஏன் அப்படி தோணுச்சுன்னு சொல்லி அத நான் தாங்கிக்க முடியாம என்ன நானே மாய்ச்சுக்குவேங்க. ஏய் ஜானகி, என்ன பேச்சு இது? என்னங்க, யாரு என்ன சொன்னாலும் சரி, இந்த உலகமே திரண்டு வந்து உங்களை குத்தம் சொன்னாலும் அப்படி சொன்னவங்க பக்கம்தான் என் கோபம் திரும்புமே ஒழிய எக்காரணத்தை கொண்டு நான் உங்களை சந்தேகப்படவே மாட்டேங்க. மாட்டேன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட அம்மா வந்து பேசிட்டு போனாங்க. அப்படி எதை மறைக்கிற? என்கிட்ட மட்டுமாவது சொல்லுப்பான்னு எப்படி எப்படியோ கேட்டு பார்த்தாங்க. அவங்கள மாதிரி உனக்கும் அப்படி கேட்கணும்னு தோணலையா? இது வரைக்கும் நமக்குள்ள எந்த ஒரு ஒளிவு மறைவும் இல்லைன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா என்கிட்ட கூட சொல்ல முடியாத விஷயம் உங்களுக்குள்ள ஒண்ணு இருக்குன்னா, ஐயோ, உங்க மனச அழுத்துற அந்த விஷயத்த உங்களுக்குள்ளேயே போட்டுக்கிட்டு அழுத்திக்கிட்டு எப்படி இவரால வெளியே சகஜமா இருக்க முடியுதுன்னு தான் எனக்கு கவலையா இருக்குங்க. நிஜமாவா ஜானகி சொல்ற? ஆமாங்க, நீங்க சுமக்கிற இந்த பாரத்துல இருந்து நாம கும்பிடுற சாமி உங்களை சீக்கிரமா விடுவிக்கணும்னு தான் நான் வேண்டிட்டு இருக்கேன். அதனாலதான் நான் எதையும் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படலைங்க. நீ என் மனைவியா அமைஞ்சது நான் ஏதோ முன் ஜென்மத்துல செஞ்ச புண்ணியம் தான் நினைக்கிறேன் ஜானகி.